இந்த பிக் பாஸ் ஓப்பன் பண்ணதுலேருந்தே எவ்ரி ஒன் வேர் ஆஸ்கிங் மீ, ஓ அப்போ இந்த மாதிரி பண்ணால் பிக் பாஸ்குள்ளே போடலாமா, இந்த மாதிரி பண்ணால் பிக் பாஸ்குள்ளே போடலாமான்னு ஒரு பர்டிகுலர் டிஎம் வந்து எனக்கு வந்துச்சு. அக்கா நான் வந்து ஸோ அண்ட் ஸோ காலேஜில் ஸோ அண்ட் ஸோ கிளாஸ் நான் வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனது காலேஜ் பொண்ணு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ நானும் இந்த மாதிரி பண்ணால் ஃப்யூச்சரில் எனக்கும் நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஐ வாஸ் லைக், சி அவங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்சர், இஃப் யூ ஆர் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் பை தென் அப்போ என்ன பண்ண முடியும்? சி இங்கே எல்லா விதமான விஷயங்களுமே இந்த உலகத்தில் இருக்கும். அதில் எது நமக்கு தேவைங்கிறது நம்ம பார்த்து எடுத்துக்கிறதுல தான் நம்மளோட அடல்ட்ஹுட் வந்து இருக்குது. இஃப் யூ ஆஸ்க் மீ, நான் ஒரு ஷார்ட்டான ட்ரெஸ்ஸு இல்லை ரொம்ப ஹாட்டான ட்ரெஸ்ஸு போட்டுட்டு நான் கேமரா முன்னாடி வந்து பேசுகிறேன்னா என்னை இந்த உலகம் ரசிக்குமான்னு கேட்டால் ரசிக்கும். எனக்கு வந்து இந்த உலகம் ப்ரைஸ் பண்ணுமான்னு கேட்டால் ப்ரைஸ் பண்ணும். எனக்கு காசு தருமான்னு கேட்டால் காசு தரும். ஆனால் அதை நான் பண்ணுவேனான்னு கேட்டால் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் இப்போ ஒரு வேலை ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், அது எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சி கம்மியான ஒரு சம்பளம் இல்லை எனக்கு இவ்வளோதான் அப்படின்னாலும் நான் அதை மனசுக்கு பிடிச்சி பண்ணிட்டு இருக்கேன். தேர் ஆர் பீப்புள், இப்போது ஃபார் சே அரோராவே எடுத்துக்கோங்களேன். அரோராவோட சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்து நிறைய பேர் அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணாங்க. அரோராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அரோரா வந்து ஷீஸ் அ மாடல். அவங்களுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறது ரொம்ப காமனான விஷயம். அண்ட் அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற விஷயம். அதுக்கப்புறம் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண பீப்புள் எல்லாத்துக்குமே அது பிடிக்குமான்னு கேட்டால் தெரியாது. அதுலேருந்து காசு வருது அதனால நான் பண்ணுறேன், அதுலேருந்து எனக்கு இவ்வளோ மணி வருது அதனால நான் பண்ணுறேன், அதுலேருந்து எனக்கு இவ்வளோ ஃபேம் வருது அதனால நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிக்காத விஷயத்த பண்ணி நான் கோடியாக சம்பாதிக்கிறத விட பிடிச்ச விஷயத்த பண்ணி நான் கொஞ்சமாக சம்பாதிக்கிறது எனக்கு ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களோட பர்சனல் சாய்ஸ்க்கு இது வந்து வேரி ஆகும். ஸோ இவங்க உள்ளே போகிறதுக்கு இதுதான் காரணமானு கேட்டால் எனக்கு தெரியாது. பிக் பாஸ் டீமில் அதை தாண்டி அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒன்று பார்த்துருப்பாங்க, அது ஃப்யூச்சரில் நமக்கு தெரிய வரும். அப்படி இல்லையா, அங்கே போன ஒரு கண்டஸ்டன்ட்கிட்டையும் அவங்க வேறு ஏதோ ஒன்று பார்த்துருக்கலாம், ஹூ நோஸ். இந்த மாதிரி பண்ணுற எத்தனையோ நபர்கள்லேருந்து இவங்க மட்டும்தான் உள்ளே போயிருக்காங்க. விச் மீன்ஸ் அவங்க கிட்ட வேற ஏதோ ஒரு விஷயத்த பிக் பாஸ் டீம் பார்த்துருக்கலாம். இட் டசன்ட் மீன் இதை பண்ணால் நீ உள்ளே போகலான்னு யாரும் இதை எடுத்துக்கிட்டு இந்த வழிமுறையை தயவு செய்து ஃபாலோ பண்ணாதீங்க. இட்ஸ் மை கைண்ட் ரெக்வெஸ்ட். சூஸ் வைஸ்லி, சூஸ் வாட் யூ லைக் rather than what you want or what this world want.